தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். தர்ஷினி, எம்எஸ் தோனி, ஹாப்பி டு see you all லைவ்ல இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டே இன் லைவ். ஃபிசிக்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ ஓகே, எனக்கு லைவ்ல ஒருத்தவங்க தான் காட்டுறாங்க. ஆனால் 2 பேருமே இருக்கீங்களா? தர்ஷினி, தோனி. எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, ஃபைன். I hope the screen is visible to all. Okay, chapter 9, mechanical properties of fluids. So fluids பத்தி பார்க்க போறோம். fluidsனா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஸோ லிக்யூட், கேஸ் இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். எதெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ளூயிட்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ, எக்ஸாம்பிள் சாலிட் எப்பயுமே என்ன ஆகாது, ஃப்ளோ ஆகாது இல்லையா? சரி, லிக்யூடு, கேஸ் இந்த ரெண்டுத்துமே காமனா ஜெனரல் வேர்டு என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளூயிட்னு சொல்றாங்க. இந்த சாப்டர் ஃபுல்லா இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். இன் திஸ் சாப்டர் we shall study some common physical properties of liquids and gases. ஸோ லிக்யூட்ஸை பற்றியும் கேஸஸை பற்றியும் இதனுடைய காமன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் கேன் ஃப்ளோ அண்ட் ஆர் தேர்ஃபோர் கால்டு ஃப்ளூயிட்ஸ். ஸோ லிக்யூட்ஸ், கேஸஸ் இந்த ரெண்டுத்தாலையுமே என்ன ஆக முடியும்னா ஃப்ளோ ஆக முடியும். அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றோம். சரியா? ஃபைன். It is this property that distinguishes liquids and gases from solids in basic way. ஸோ ரொம்ப அடிப்படையாகவே சாலிட் கிட்ட இருந்து லிக்விடையும் கேஸஸையும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தான் எனக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிக்குது, வேறுபடுத்தி காமிக்குது. சாலிட் வேற, லிக்விட் வேற, லிக்விட் சாலிட் வேற, கேஸ் வேற அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி தான் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. ஃப்ளூயிட்ஸ் ஆர் எவ்ரிவேர் அரௌண்ட் அஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடத்துல நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. எர்த் ஹேஸ் an envelope of air. ஸோ பூமி அதை சுத்தி என்ன இருக்குன்னா ஒரு காற்று மண்டலத்தால மூடப்பட்டிருக்கும் இல்லையா? அதுதான் ஏர் அப்படின்னு சொல்றோம். அட்மாஸ்பியர் நம்ம சொல்லுவோம்ல, வானம் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய என்ன அட்மாஸ்பியர். ஸோ இந்த அட்மாஸ்பியர்ல நிறைய ஏர் இருக்கு. ஈவன் உங்களுக்கு தெரியும் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன் இருக்கு. ரிமைனிங் 1%க்கு நோபல் கேசஸ், ரேர் கேசஸ் இது எல்லாமே இருக்கு. சரி, ஸோ இது எல்லாத்தையும் தான் அவங்க சொல்றாங்க Earth has an envelope of air. Earth சுத்தி என்ன இருக்குன்னா ஒரு ஏர் envelope இருக்கு. சாரி ஃபார் த டிலே சார். கிங் ஆஃப் கிங் விநாயகர், நீங்க தான் முழு முதற் கடவுள். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்தாலும் சரி, எண்டிங்ல வந்தாலும் சரி, உங்களை ப்ரே பண்ணிட்டு தான் மற்றவங்களை பார்ப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க, கவனிங்க. சரி. And 2/3 of its surface is covered with water. Okay, so earth உடைய சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏர் என்வெலப் பண்ணிருக்கு, ஃபுல்லாவே ஏர் அட்மாஸ்பியர் இருக்கு. அதே மாதிரி சர்ஃபேஸ்ல வேற என்ன கவர் ஆயிருக்குன்னா 2/3 of its surface, அதனுடைய அது என்ன சொல்றது, பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, சர்ஃபேஸ்க்கு தமிழ்ல பரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நிலப்பரப்புல 1/3 என்னவா இருக்கு அப்படின்னா நிலமா இருக்கு. மீதி அதாவது 2/3 of its surface is covered with water. Okay, 2/3 அர்த்தம்னா 2/3 நீரால மூடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, கவர்டு. Water is not only necessary for our existence. Every mammalian body constitute mostly of water. Okay, எல்லா பாலூட்டி இனங்களும், mammalian அப்படின்னா mammals which can able to feed. ஓகேவா? பாலூட்டி இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலூட்டி இனங்கள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வாட்டர் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கன்ஸ்டிடியூட் மோஸ்ட்லி ஆஃப் வாட்டர். ஈவன் நம்மளுடைய பிரைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% என்ன இருக்கும்னா வாட்டர் தான் இருக்கும். ஓகே சார், ஹேவ் யூ ஃபர்காட்டன் மை நேம்? டக்குன்னு ஞாபகம் வரல. ஆமா, இப்போ நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நேமையே நான் யோசிக்கிறேன். பட் இட்ஸ் நாட் ரீகால் ஈஸிலி. ஓகே. All the process occurring in living beings, including plants, are mediated by fluids.
ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பிளான்ட்ஸா இருந்தாலும் சரி, லிவிங் பீயிங்ஸா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே மீடியேட்டடா எது இருக்கும் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. thus அண்டர்ஸ்டாண்டிங் த பிஹேவியர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்ம பாடியில பிளட் இருக்கு இல்லையா, பிளட் ஃப்ளோ ஆகாம ஆக்சிஜன் செல்ஸ் டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸுக்குலாம் கிடைக்காம நம்மளால உயிரோட இருக்கவே முடியாது. அப்போ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஈவன் சலைவா என்சைம் செக்ரெட் ஆகலன்னா நம்மளால ஈஸியா ஸ்வாலோ பண்ண முடியுமா, முழுங்க முடியுமா, எதையாவது சாப்பிட்டா முழுங்க முடியுமா, நம்ம குடிக்கிற தண்ணி, இந்த மாதிரி நிறைய ஃப்ளூயிட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எடுத்துப்போம். ஈவன் நம்மனா ஹியூமன் மட்டும் இல்ல, அனிமல்ஸும் சரி, பிளான்ட்ஸும் சரி, எல்லாமே ஃப்ளூயிட்ஸை ஏதோ ஒரு விதத்துல எடுத்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா. சரி, ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்றது தான் இவங்க சொல்ல வராங்க. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன். how are fluids different from solids? okay, solidல இருந்து இந்த fluidலாம் எப்படி டிஃபரெண்டா இருக்கும்? what is common in liquids and gases? so liquidsலயும் gasesலயும் காமனா எது இருக்கு? solidல இல்லாதது இதுல என்ன இருக்கு? இது எப்படி solidல இருந்து டிஃபரெண்டா இருக்கு? ரெண்டாவது, liquidக்கும் gasesக்கும் என்ன காமனா இருக்கு? unlike a solid, a fluid has no definite shape of its own. so solidக்கு rectangle, cubical, பர்டிகுலர் வால்யூம், பர்டிகுலர் ஷேப் இருக்கும் ஒரு சாலிடுக்கும். ஆனா ஃப்ளூயிட்ஸுக்கு எதுக்குமே என்ன இருக்காதுன்னா ஷேப் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஒரு கண்டெய்னரை நான் வச்சிருக்கனோ அந்த கண்டெய்னருடைய ஷேப்பை லிக்விடுடைய ஷேப்பா நான் கன்சிடர் பண்ணுவேன். ஈவன் ஏருக்கு அதையும் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா. கேஸஸ்க்கு அந்த கண்டெய்னருடைய வால்யூம் தான் கேஸுடைய வால்யூம்னு நம்ம சொல்லுவோமா? ஷேப் சொல்ல மாட்டோம். வால்யூம் கூட சொல்லுவோம், 2 லிட்டர் 5 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை. ஆனா நம்ம ஷேப்பை சொல்லவே முடியாது. ஃபைன். சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஹேவ் எ ஃபிக்ஸ்டு வால்யூம், whereas a gas fills the entire volume of its container. ஒரு கண்டெய்னர்ல லோ பிரஷர்ல வச்சாலும் சரி, ஹை பிரஷர்ல வச்சாலும் சரி, அந்த கண்டெய்னர் முழுக்க அது அந்த கேஸ் என்ன இருக்குன்னா பரவி இருக்கும். ஓகே, we have learned in the previous chapter that the volume of the solids can be changed by stress. ஸோ ஏற்கனவே லாஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஐ மீன் 8th சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம பார்க்கல, அவங்க சொல்லியிருக்காங்க. 8th சாப்டர்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலிட்ஸ் கேன் பி சேஞ்ச்டு பை ஸ்ட்ரெஸ். ஒரு சாலிடுடைய வால்யூம் இருக்கு, அந்த வால்யூமை நான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரெண்டுத்து மூலியமா என்னால என்ன பண்ண முடியும்னா வளைக்க முடியும், ஏதாவது பண்ண முடியும் இல்லையா. ஸ்ட்ரெச்சிங், அதை நான் அழுத்துறேன், ஐ மீன் கம்ப்ரெஸ் பண்றேன் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்றேன்னா அது மூலியமா அங்க ஸ்ட்ரெஸ் உருவாகும், வால்யூம் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். the volume of the solid, liquid or gas depends on the stress or pressure acting on it. ஸோ சாலிடா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, கேஸா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துடைய வால்யூமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆர் பிரஷர் ஆக்டிங் ஆன் இட். அது மேல எவ்வளவு பிரஷர் ஆக்ட் ஆகுது, அது மேல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. when we talk about fixed volume of solid or liquid, so ஒரு சாலிடுக்கோ லிக்விடுக்கோ ஃபிக்ஸ்டு வால்யூமை பத்தி நம்ம பேசும்போது we mean its volume under atmospheric pressure. so ATMல atmospheric pressureல அதனுடைய வால்யூம் என்ன இருக்கு அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். the difference between gases and solids or liquids is that for solids or liquids the change in volume due to change of external pressure is rather small. ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு சாலிடோ அல்லது லிக்விடோ எடுத்துக்கிட்டா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த சாலிடுடைய வால்யூமோ லிக்விடுடைய வால்யூமோ பயங்கரமா சேஞ்ச் ஆகுமானா ஆகாது, ரொம்ப 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 கம்மியான அளவு சேஞ்ச் ஆகும். ஈவன் நெக்லிஜிபிள் சொல்லலாம், சேஞ்சே ஆகலன்னு சொல்லலாம். சாலிடுடைய வால்யூம் கேஸ் கம்ப்ரெஸ் ஆகுறதுனால, அதாவது வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாகிறதுனாலயோ கம்மி ஆகுறதுனாலயோ அந்த சாலிடுடைய வால்யூம் என்ன ஆக போறது இல்லைன்னா சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஈவன் லிக்விடுக்கும் அதே தான், சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஓகேவா, ஃபைன். in other words, solids and liquids have much lower compressibility. அதாவது சாலிடையும் லிக்விடையும் என்னால கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது, அதுக்கு கம்ப்ரெசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, அதை நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி எப்படி இருக்கு, கம்ப்ரெஸ்டு பார்ட்டிகளா தான் இருக்கும், டைட்லி ரிஜிட் ஸ்ட்ரக்சரா இருக்கும் இல்லையா, கம்பேர்ட் டு கேசஸ். ஸோ கேஸை கம்பேர் பண்ணும்போது லிக்விடையோ அல்லது சாலிடையோ என்னால கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு, அதுக்குள்ளார 1 லிட்டர் தண்ணியை ஊத்திட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ml, எக்ஸ்ட்ரா ஒரு 100 ml தண்ணியை அழுத்தி அழுத்தி வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது, தண்ணி வெளியில தான் வரும். we can't able to compress the water, right? I mean liquid, எந்த ஒரு லிக்விடையும் நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு 5 கிலோகிராம் ரைஸ் ஆக்குப்பை ஆகக்கூடிய ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், சரியா. ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுடைய வால்யூம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, ஓகே, அந்த பாக்ஸ்குள்ளார என்னால 5 கிலோ ஏதோ ஒரு பொருளை வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 கிலோ பொருளை வச்சா அந்த பாக்ஸ் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடும். ஒரு 6 கிலோ பொருளை நான் அழுத்தி அழுத்தி வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? we can't able to compress the solid or liquid. கம்ப்ரெசிபிலிட்டி இருக்காது, சாலிடுக்கும் லிக்விடுக்கும் கம்ப்ரெசிபிலிட்டி வெரி வெரி லோ.
பட் கேஸுக்கு அப்படி இல்லை. வி கேன் கம்ப்ரஸ். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளார எவ்வளோ கேஸை வைக்க முடியுமோ அந்த மாதிரி 10 மடங்கு கேஸையும் என்னால கம்ப்ரஸ் பண்ணி திரும்ப இதுக்குள்ளாரையே வைக்க முடியும். சரியா? ஃபைன். இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஓகே. Shear stress can change the shape of a solid, keeping its volume fixed. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் சப்போஸ் நான் கொடுத்தேன்னா, ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு முன்னாடி சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க. பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ், இந்த மாதிரி மாடுலஸ்லாம் பத்தி படிச்சீங்கன்னா உங்களால ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் பத்தி சொல்ல முடியும். ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு. இப்போ நான் ஒரு கம்பியை வளைக்கிறேன்னா கீழே எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, இது என்ன ஆகும், ஸ்ட்ரெயின் சாரி ஸ்ட்ரெச் ஆகுமா? ஆமா, இங்க ஸ்ட்ரெஸ் உருவாகும், மேல ஸ்ட்ரெயின் உருவாகும். ஃபைன். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த சாலிட். சாலிடுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம், பட் அதனுடைய வால்யூம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஒரு கியூபா இருக்கிறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி ராம்பஸா மாத்திடுவேன். ஆனா ராம்பஸ் உடைய வால்யூமும் கியூபுடைய வால்யூமும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். புரியுதா? டயகனல் தான் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஏரியா, வால்யூம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். The key property of fluid is that they offer very little resistance to shear stress. So இந்த fluidக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா, they offer very little resistance to shear stress. shear stress ஆகும்போது அதை கொஞ்சமா தான் இது எதிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. Their shape changes by application of very small shear stress. ஸோ இதனுடைய ஷேப் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சோண்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்தா கூட அதனால எனக்கு பெரிய அளவில் ஷேப் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. The shearing stress of fluids is about million times smaller than that of the solid. ஒரு சாலிடுடைய ஷேப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி மில்லியன் டைம்ஸ் அதிகமா ஃப்ளூயிட்ஸ் உடைய ஷேப் சேஞ்ச் ஆகும். தட் மீன்ஸ் அவங்க சொன்னது இன்னும் அழகா சொல்லணும்னா, ஒரு ஃப்ளூயிட்ஸ் உடைய ஷேப் ஒரு ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸால எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, மில்லியன் டைம்ஸ் சாலிடை விட அதிகமா சேஞ்ச் ஆகும். ஏன்னா சாலிட் சேஞ்ச் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தானே? சரி. கிங் ஆஃப் விநாயகர் ஜீவா ராகவன். ஓகே ஓகே ஓகே, ஐ ரிமெம்பர். ஹியர் ஆஃப்டர் ஐ வில். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ப்ரெஷர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. A sharp needle when pressed against our skin pierces it. இல்லையா? ஒரு ஷார்ப்பான நீடில் எடுத்து நம்ம சதை மேல வச்சு அழுத்தினா அது கண்டிப்பா ஓட்டை போட்டுட்டு உள்ளார போயிடும். Our skin, however, remains intact when a blunt object with a wider contact area, say the back of spoon, is pressed against it with the same force. நீங்க இந்த நீடில வச்சு எவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பூன் இருக்கு, ஸ்பூனுடைய பேக் சைடு இருக்கு, கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை வச்சு அழுத்துறீங்க. ஓகே, பிளண்ட் ஆப்ஜெக்ட் வித் ஏ வைடர் கான்டாக்ட். ஓகே, வைடர் கான்டாக்ட் ஐ மீன் வைடரான ஏரியாவை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. அதை வச்சு நீங்க இந்த மாதிரி அழுத்துறீங்கன்னா என்ன ஆகும்? ஃபைன். இஃப் an elephant were to step on a man's chest, his ribs would crack. ஓகே, ஒரு மனுஷனுடைய நெஞ்சில எலிஃபண்ட் கிக்கா இல்ல ஸ்டெப் ஆன், ஜஸ்ட் காலை தான் வைக்குது. அப்படி வச்சாலே போதும், எட்டிலாம் வதைக்க தேவையில்ல, லைட்டா காலை வச்சாலே போதும், எலிஃபண்ட்டுடைய காலு கண்டிப்பா என்ன ஆயிடும், அவனுடைய விலா எலும்புகள் ரிப்ஸ் எல்லாமே உடைஞ்சிடும். A circus performer across whose chest a large, light but strong wooden plank is placed first is saved from this incident. ஓகே, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு உட்டன் பிளாங்க் எடுக்கிறாரு, மரக்கட்டை எடுக்கிறாரு. அந்த மரக்கட்டையை அவர் செஸ்டுக்கு மேல வச்சு அதுக்கு மேல எலிஃபண்ட்டை காலை வைக்க சொல்றாரு. அப்போ அவருடைய செஸ்ட் சீக்கிரமா உடையல, ரிப்ஸ்லாம் உடையல. ஓகே, but strong wooden plank is placed first is saved from this accident. Such everyday experiences convince us that both of the force and its coverage area are important. ஸோ அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறோன்றதும் முக்கியம் தான், அதே சமயம் அதே மாதிரி எவ்வளோ ஏரியாவில் அந்த ஃபோர்ஸை கொடுக்குறோம் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஏரியா அதிகமாக அதிகமாக அங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா கம்மியாயிடும். உங்களால நம்ப முடியுதா?
ப்ரெஷர், ஃபோர்ஸ், ஏரியா இந்த மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷனை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்ல போறோம். ஏரியாவுக்கு ப்ரெஷர் என்ன ப்ரொபோஷனல்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃபோர்ஸுக்கு ப்ரெஷர் என்ன ப்ரொபோஷனல்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். Smaller the area on which the force acts, greater is the impact. ஸோ கொஞ்சோண்டு ஏரியாவில் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அங்க இம்பாக்ட் அதிகமா இருக்கும், விளைவு, அதனால ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப அதிகமா இருக்கும், பாதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க. திஸ் இம்பாக்ட் இஸ் நோன் அஸ் ப்ரெஷர். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் ஆக்ட் ஆகுறதுனால அங்க ஒரு விளைவு ஏற்படுது இல்லையா, ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்லையா, அந்த இம்பாக்டுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரெஷர்னு சொல்றாங்க. When an object is submerged in a fluid at rest. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல ஃப்ளூயிடுக்குள்ளார சப்மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. சப்மர்ஜ்னா மூழ்க வச்சிருக்காங்க. ஓகேவா? the fluid exerts a force on its surface. ஸோ அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும்னா அதனுடைய சர்ஃபேஸ்ல ஒரு ஃபோர்ஸை வெளிப்படுத்தும்னு சொல்றாங்க. this force is always normal to the object surface. ஸோ ஆப்ஜெக்டுடைய சர்ஃபேஸ்க்கு இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? நார்மலா இருக்கும். நார்மல்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. this is so because if there were a component of force parallel to the surface, அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா ஒரு காம்போனன்ட் இருந்துச்சுன்னா the object will also exert a force on the fluid parallel to it. அந்த ஃப்ளூயிடுக்கு பேரலாவும் ஒரு ஃபோர்ஸ் அங்க ஆக்ட் ஆகும். as a consequence of Newton's third law, this force will cause the fluid to flow parallel to the surface. so இந்த ஃபோர்ஸ் தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இந்த ஃபோர்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த ஃப்ளூயிட பேரலா ஃப்ளோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. since the fluid is at rest, this cannot happen. பட் அந்த ஃப்ளூயிட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா இப்படி ஒண்ணு நடக்காது. ஃப்ளூயிட் மோஷன்ல இருந்துச்சுன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, hence the force exerted by the fluids at rest has to be perpendicular to the surface in contact with it. so அந்த ஃப்ளூயிட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டுடைய சர்ஃபேஸை காண்டாக்ட் பண்ணுதோ அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதுதான் முன்னாடியே என்னன்னு சொல்லிட்டாங்க, நார்மல்னு சொல்லிட்டாங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். the normal force exerted by the fluid at a point may be measured. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு நார்மல் ஃபோர்ஸ் இருக்குன்றதை நான் மெஷர் பண்றேன். an idealized form of one such pressure measuring device is shown in figure 9.1b. ஓகே, 9.1bல இந்த இடத்துல இந்த டயக்ராம் மூலமா நான் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃப்ளூயிட்ல எவ்வளவு பிரஷர் இருக்குறது an idealized form of one such pressure measuring device. ஸோ அந்த இடத்துல எவ்வளவு பிரஷர் இருக்குறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் நம்ம இங்க வச்சிருக்கிறோம். It consists of an evacuated chamber with a spring that is calibrated to measure the force acting on the piston. ஸோ ஒரு பிஸ்டன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றத மெஷர் பண்ற மாதிரி ஒரு எவாக்குவேட்டட் சேம்பர்ல ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இட் இஸ் கேலிபிரேட்டட், அதாவது ஏற்கனவே இது கரெக்டா சரியா வேலை செய்தா, துல்லிய தன்மை இருக்கா, எரர் ஏதாவது வருதான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இதை வச்சிருக்காங்க. ஃபைன், திஸ் டிவைஸ் இஸ் பிளேஸ்ட் அட் எ பாயிண்ட் இன்சைட் த ஃப்ளூயிட். ஓகே, எந்த ஒரு பாயிண்ட்ல ஃப்ளூயிடுடைய எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமோ அந்த இடத்துல நான் இதை வைக்கிறேன். சரியா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். திஸ் டிவைஸ் இஸ் பிளேஸ்ட் அட் எ பாயிண்ட் இன்சைட் த ஃப்ளூயிட். த இன்வர்ட் ஃபோர்ஸ் exerted by the fluid on the pistons balanced by the outward spring force and is therefore measured. so இந்த spring என்ன ஆகும்னா compress ஆகும். so inward force exerted by the fluid, இந்த fluidால எவ்வளவு inward force இருக்குமோ அதே அளவுக்கு piston என்ன பண்ணும்னா அதுல உள்ளார இருக்கிற ஸ்ப்ரிங்கால outward force ஒன்னு இருக்கும், அது இதை காம்பன்சேட் பண்ணிக்கும். so எவ்வளவு தூரம் இங்க ஆக்ட் ஆகுதுன்றதை பார்த்து அது மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. The force exerted by the liquid in the beaker on the submerged object or on the walls is normal. Okay, wallsலயும் நம்ம அதை நார்மலா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. to the surface at all points. Okay, இதுல எந்த ஒரு பாயிண்ட்ல காசியன் சர்ஃபேஸ்லாம் நீங்க 12th படிப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ல ஒரு சர்ஃபேஸ் ஏரியா DA அப்படின்னு ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிட்டா அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அங்க எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிப்போம் தனித்தனியா ஒன்னொன்னையும். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. an idealized device for measuring pressure அப்படின்றது B கொடுத்துருக்காங்க. if F is the magnitude of this normal force on the piston of area A.
ஓகே, ஏன்ற ஏரியா இருக்கிற பிஸ்டன் ஒண்ணு இருக்கு. அந்த பிஸ்டனுக்கு நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு? அதனுடைய மேக்னிட்யூட் எவ்வளோ இருக்குன்னா Fன்னு இருக்கு. தென் த ஆவரேஜ் பிரஷர் P average is defined as the ஆவரேஜ் பிரஷர் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியாவுல நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் ஆக்ட் ஆகுதோ அதுதான் நம்ம ஆவரேஜ் பிரஷர்னு சொல்றோம். ஸோ P average is equal to ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா? ஓகே, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் எஸ்டிபினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் தட் மீன்ஸ் 0 டிகிரி செல்சியஸ் ஆர் 273 கெல்வின் 1 atm பிரஷர் ஆர் 10⁵ பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எஸ்டிபி, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். டெம்பரேச்சர் 273 கெல்வின், பிரஷர் 1 atm. பாஸ்கல்ஸ் லா கொடுத்துருக்காங்க. பட் ப்ரெஷரை மட்டும் முடிச்சிடலாமா? அட்லீஸ்ட் இதனாச்சும் முடிச்சா half an hour இதை முடிச்சுட்டு கிளாஸ் கண்டினியூ முடிக்கிறேன். ஓகே, இன் பிரின்சிபல் இஸ் தேர் எனி ஒன் இன் லைவ்? யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, just a minute. Fine. In principle, the piston area can be made arbitrarily small. Okay, so piston உடைய ஏரியாவை ரொம்ப ரொம்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்மாலா வச்சிருக்காங்க. The pressure is then defined in a limiting sense as, so pressureக்கு இப்போ ஒரு limiting sense வந்துடும். எவ்வளோ வரும்? limit of del A terms to 0 del F by del A. ஓகே, ப்ரெஷர் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ப்ரெஷர்ன்றது என்னது? ஒரு வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்றாங்க. மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கும். We remind the reader that it is the component of the force normal to the area under consideration and not the vector force that appears on the numerator in equation 9.1 and 9.2. So ஒரு குறிப்பிட்ட யூனிட் ஏரியாவில் ஏரியா அண்டர் கன்சிடரேஷன், நான் எவ்வளோ ஏரியா எடுத்துக்கணும், அந்த ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் நான் என்ன பண்ண போறேன், பார்க்க போறேன் இல்லையா? சரி, எதை சொல்லல அப்படின்னா வெக்டர் டைரக்ஷன்ஸை சொல்லலன்னு சொல்றாங்க இந்த ஃபோர்ஸ் உடைய வேல்யூவை. Its dimensions are m L inverse t power -2. The SI unit of pressure is Newton per meter square. Newton per meter square. இந்த -2 நம்ம per p or per சொல்லிட்டு அப்புறம் ஸ்கொயர்னு சொல்லலாம். Newton per meter square. It has been named as Pascal in honor of the French scientist Blaise Pascal 1623 to 1662 who carried out pioneering studies on fluid pressure. So fluid pressure பத்தி முதல்ல தொடக்க காலத்துல ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னா பிளேஸ் பாஸ்கல் தான். சரியா? அதனால அவரை ஹானர் பண்ணதுக்காக நம்ம பிரஷருடைய யூனிட்டை எஸ்ஐ யூனிட்டை பிரஷருடைய எஸ்ஐ யூனிட்டை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்றோம், ஆர் சம்டைம்ஸ் பாஸ்கல்னு சொல்றோம். ஓகேவா? A common unit of pressure is the atmosphere. So காமனா பிரஷருடைய யூனிட் என்னன்னு கேட்டா அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம், ATM. That is the pressure exerted by the atmosphere at sea level. ஸோ சி லெவல்ல எவ்வளோ ப்ரெஷர் வெளிப்படுதோ அதை நம்ம என்ன சொல்லணும், ஏடிஎம்னு சொல்றோம். 1 ATM is equal to 1.013 into 10⁵ பாஸ்கல் அப்படின்னு சொல்றோம். Another quantity this is indispensable in describing fluids is the density rho for a fluid of mass m occupying volume v. So indispensable in distributing fluids. Fluids பத்தி விளக்கறதுக்கு நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Is the density rho. So rho அப்படின்றது டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டா density is equal to mass by volume. m ன்றது mass, v ன்றது volume occupied by the fluid. ஓகேவா? So m by v ன்னு எழுதிருக்காங்க. Okay, I think someone is in live. Hi. ஓகே, நடுவில் போனவங்க தான் திரும்ப வந்திருக்காங்களா இல்லை வேற யாராவது வந்திருக்கீங்களா தெரியல. இஃப் யூ வாண்ட் டு கிவ் யோர் நேம் யூ மே சாட் இட் இன் அ லைவ் சாட்ல உங்க நேம் சொல்லலாம்.
இன்கேஸ் நியூவா வந்திருந்தீங்கன்னா. ஓகே, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஆர். ஸோ டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? மாஸ் பை வால்யூம் சொன்னோம். அப்போ மாஸுக்கு எம், தென் வால்யூம்க்கு லிட்டர் கியூப் இல்லையா? ஸோ லிட்டர் பவர் -3. ஃபைன். Its SI unit is kilogram per meter cube. It is a positive scalar quantity. So density பொறுத்த வரைக்கும் density என்னதுன்னா positive scalar quantity ன்னு சொல்றாங்க. இது நெகட்டிவா வராது. A liquid is largely incompressible and its density is therefore nearly constant at all pressures. ஸோ எந்த ஒரு லிக்யூட் எடுத்துக்கிட்டாலும் அந்த லிக்யூடுடைய டென்சிட்டியை என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா அதை நான் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. கம்ப்ரெஸ் பண்ண முடியலன்னா வால்யூமை கம்மியாக்க முடியாது. வால்யூமை கம்மியாக்க முடியலன்னா டென்சிட்டியும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. எந்த ஒரு லிக்விடுக்கும் மாஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. வால்யூமை சேஞ்ச் பண்ணணும்னா ஐ சப்போஸ் டு கம்ப்ரெஸ் இட் ஆர் எக்ஸ்பேண்ட் இட். ஆனால் அதையும் ஈஸியாக செய்ய முடியாது. அதனால டென்சிட்டி மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்க்கு கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. சரியா? நியர்லி கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் த ப்ரெஷர்ஸ். Gases on the other hand exhibit a large variation in the density with pressure. But gasesக்கு density அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுல என்ன இருக்கும்? வேரியேஷன் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? கேசஸ்ல என்ன இருக்கும்? வேரியேஷன்ஸ் இருக்கும். ஃபைன். ஏன் கேசஸ்ல வேரியேஷன் இருக்கும்? பிகாஸ் ஐ கேன் ஏபிள் டு கம்ப்ரெஸ் இட் ஈஸிலி இல்லையா? கேசஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும். கம்ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் கம்மி ஆகிடும். வால்யூம் கம்மி ஆயிடுச்சுன்னா டென்சிட்டி அதிகமாகிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். வால்யூம் கம்மி ஆயிடுச்சு. கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறேன், வால்யூம் கம்மி ஆயிடுச்சு. அப்போ டென்சிட்டி என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். சரி. The density of the water at 4 degrees Celsius, 277 Kelvin is 1 into 10 power 3 kilogram per meter cube. The relative density of a substance is the ratio of its density to the density of water. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. வழக்கமா நம்ம டென்சிட்டி அப்படின்றத எல்லா சப்ஸ்டன்ஸ்க்கும் படிப்போம். ஆயிலுக்கு டென்சிட்டி அதிகமா கம்மியா, வாட்டருக்கு டென்சிட்டி அதிகம், ஆயிலுக்கு டென்சிட்டி கம்மி. அதனாலதான் வாட்டர் மேல ஆயில் என்ன ஆகுது? மிதக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? எண்ணெயும் தண்ணியும் ஒன்னா சேர்த்தா எண்ணெய் தான் மேல இருக்கும், தண்ணி கீழே இருக்கும். அதுக்கு காரணம் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஹையர் தேன் த டென்சிட்டி ஆஃப் த ஆயில். ஓகே, இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு லிக்யூட் எடுத்துட்டாலும் அந்த லிக்யூடைய டென்சிட்டியை அந்த கேஸுடைய டென்சிட்டியை வாட்டருடைய டென்சிட்டியால டிவைட் பண்ணா வாட்டருடைய டென்சிட்டிக்கும் அந்த டென்சிட்டிக்கும் உள்ள ரேஷியோ, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்றாங்க. இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். இதுக்கு டைமென்ஷன் எதுவும் இருக்காது. ஏன்னா மேலேயும் டென்சிட்டி கீழேயும் டென்சிட்டி ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிடும் யூனிட்ஸ்லாம். அண்ட் பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் இதுவும் ஸ்கேலார் குவான்டிட்டி தான், வேல்யூ மட்டும் தான் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அலுமினியம் இஸ் 2.7. இட்ஸ் டென்சிட்டி இஸ் 2.7 into 10 power 3 kilogram per meter cube. ஸோ அலுமினியத்துடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிச்சாங்க? அலுமினியத்துடைய டென்சிட்டியை வாட்டருடைய டென்சிட்டியால டிவைட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிடும்? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அலுமினியம் கிடைச்சிடும். கரெக்டா? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அலுமினியம். Okay, its density is 2.7. Okay, the density of some common fluids are displayed in table 9.1. So சில common fluids உடைய டென்சிட்டியை இங்க கொடுத்திருக்காங்க. densities of some common fluids at STP, standard temperature pressure. வாட்டருக்கு டென்சிட்டி எவ்வளோனா 1 into 10 power 3. சி வாட்டருக்கு 1.03 into 10 power 3. மெர்க்குரி 13.6 into 10 power 3. எத்தில் ஆல்கஹால் 0.806 into 10 power 3. ஹோல் பிளட். ஸோ நம்ம ரத்தத்தில் இருக்கிற மொத்தமான பிளட் எல்லாமே எவ்வளோ இருக்குன்னா 1.06 into 10 power 2. ரைட்? ஓகே. ஏர் 1.29, ஆக்சிஜன் 1.43, ஹைட்ரஜன் 9 into 10 power -2, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் 10 power -30, -29. ரைட்? ஸோ இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் எவ்வளோ டென்சிட்டி இருக்கு? ஏருடைய டென்சிட்டி எவ்வளோனா 10 power -20 கொடுத்துருக்காங்க. 10 power -20. இது ரொம்ப 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 கம்மி இல்லையா? சரி. அடுத்தது எக்ஸாம்பிள் 9.1 ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க பாருங்க வித் ஆன்சரோட. இது வரைக்கும் ஆன்சர் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் ஆன்சர் பாருங்க. பாஸ்கல்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ஓகே, கொஞ்சம் பெருசாக தான் போகுது. 9.2.1 பாஸ்கல்ஸ்லாம் இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரியா?
தேங்க்யூ ஆல்.